நேத்து என்ன மாதிரி மேட்ச்டா, மரண அடிடா. தோனி தோனி வெங்கடேஷ் ஸ்டேடியம்ல நேத்து அவரு மட்டும் அந்த 3 பால் 3 அர்டிகா பாண்டியா ஃபேன் பாய் சம்பவம் பண்ணிட்டாப்ல நம்ம பாண்டியா. ஃபேன் பாய் சம்பவம்டா. வாடா 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 வாடா. அர்டிகா பாண்டியா எல்லாம் ஸ்லோ பால். ஃபர்ஸ்ட் பால் இப்படி அடிக்கிறார், எங்கேயோ போய் விழுது. செகண்ட் பால் லோ ஸ்லாட் பிச்சில் வந்து ஸ்ட்ரெயிட் ஆன் த கிரவுண்ட் புல் ஷாட். தேர்ட் பால் ஒயிட் லோ புல் டாஸ் ஒயிட்ல போறாரு, டங்குன்னு அடிக்கிறாரு. என்ன மாதிரி சிக்ஸுங்க எப்பா. டேய் வாத்தியாருக்கு இப்ப குருக்கு கொடுக்குற மரியாதையாடா அர்டிகா பாண்டியா. என்ன அடிடா டேய், என்ன அடிடா, மரண அடிடா. நேத்து ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டா. நேத்து தமிழ் நியூ இயர் வேற, தமிழ் புத்தாண்டு. நேத்து தரமான ட்ரீட் எங்க தலைவன். ஆனா தலைவா, நீ அந்த 3 6 மட்டும் அடிச்சிடலன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். நேற்று அவனுக்கு அடிச்சுட்டு போனுங்க. பரவாயில்ல, ரோஹித் சர்மா அண்ணனும் ஒரு 100 போட்டுருந்தாப்புல நேற்று. செமையா 206 ரன்னு 4 விக்கெட்டு. ருத்ராஜ் பொழந்துட்டான். போன வருஷம்லாம் உன்னை திட்டிருந்த ஐபிஎல் ரிவியூல, இந்த வருஷம் நீ கேப்டன் ஆகி போயிட்ட, அதனால உன்னை அந்த அளவுக்கு திட்ட முடியாது. ஏன்னா எங்கள் தலைவனே உன்னை தான் நியமனம் பண்ணியிருக்காரு கேப்டனா. ஸோ உன்னை இந்த வாட்டி திட்ட மாட்டார் ருத்ராஜ். நீ நல்லா ஆடினாலும் சரி, நல்லா ஆடலனாலும் சரி. 69 ரன்னு நேற்று ஒரு 6. நீயே இறங்கி இப்படி அடிக்கும் போது தலையே தலையே. ஸோ அதனால தூபேவோ நேற்று கிழிச்சான். பும்ரா விக்கெட் எடுக்கலாம், ஆனால் நல்லா டாட் பால் பண்ணிட்டாங்க. டேரில் மிச்சர் மொட்டை பயலே சீக்கிரமா அவுட் ஆகி தொலைடா. அப்போதடா தலைவன் வந்து ஆடுவான். அடுத்த மேட்ச் தான் சும்மா தடவிட்டு இருந்தேன் அவன். அவ்வளோதான் அவனுக்கு. தலைவன் வந்து அந்த 3 6 அடிக்கிட்டோங்க. மும்பை பாண்டியா 3 ஓவருக்கு 43. ருமாரியோவெல்லாம் வச்சு கிழிச்சாச்சு. 1 ஓவருக்கு 37 ரன். யாருக்கிட்ட அடிச்சா? மொக்க டீம் கிட்ட தான், டெல்லி கிட்ட தான் அடிக்க முடியும் அவங்கெல்லாம். மும்பை ஆர்சிபியை பொழந்து கட்டினாங்க. ஆர்சிபி கிட்ட பொழந்து கட்டின மும்பை இந்த ஆர்சிபியோட பழி தீத்துது சென்னை. டே ஆர்சிபி, நாங்கள் அவனை போட்டுருவோம்டா அசால்ட்டா. அல பார்த்து வாய பார்த்து அட்டத்தை நீ காட்டாதடா. வம்பல தும்பல மாட்டிக்காத. சிஎஸ்கே கிட்ட எப்பவுமே மும்பை காலி. கூச்சியாலாம் நேற்று கூச்சா மாதிரி அச்சாச்சு. கூலி பைய மாதிரி அச்சாச்சு நேற்று அவனை. கோபாலு 1 விக்கெட்டு. மாதுவாரெல்லாம் வச்சு கிழிச்சாச்சு. பும்ரா 4 ஓவர் 27 விக்கெட் இல்லாமல் எக்கானமி நல்லா வச்சுருந்தான். ஆனால் வெள்ளா யாக்கர் போட்டாங்க. தோனி மட்டும் அந்த 3 6 தான்டா மேட்ச்லேயே ஹைலைட் நேற்று. மொமெண்ட், ஹாட் ஸ்டார் ஆஃப் த மொமெண்ட். ரோஹித் சர்மா ஒரு 100 நேற்று. 11 4 தடு 10 ரன்னா. ஸ்ரீலங்கா நீ ஜூனியர் மல்லிங்கா. சிஎஸ்கே டீம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தரேன். 10 ரன்னாவை நம்ம தலை மாதிரி ரீட்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. வருஷம் அவன் ஒரு ஜூனியர் மல்லிங்கா. அவனை விட்டீங்கன்னா பிடிச்சிருவான். பக்கத்தில் இருக்கிறான் நேற்று டப்புன்னு எடுத்துருவான் அவன் ஆக்ஷனில் அடுத்த வருஷம். அதனால் 10 ரன்னாவை விடக்கூடாது. 10 ரன்னாவை விட்றாதீங்க. அதுதான் சொல்லுவேன். 10 ரன்னாவை விட்றாதீங்க. ஜூனியர் மல்லிங்கா இப்பயே எடுத்துட்டீங்க. அவனுங்க எல்லா டீமும் வெறி பிடிச்சி அலையிறானுங்க. நாய் வெறி இருக்கு பத்தியா? நாய் வெறி பிடிச்சி அலையிறானுங்க எல்லாம். நாய் வெறி, மொண்டை வெறி, சொறி பிடிச்சி அலையிறானுங்க. 10 ரன்னாவை எடுத்தே ஆகணும்னு. ஸோ 10 ரன்னாவை தலை மாதிரி ரீட்டைன் பண்ணிக்கினே இருங்க. வருஷம் தோனி அண்ணனை மாதிரி ரீட்டைன் பண்ணிக்கினே இருக்கணும். தோனி எப்படி ஒரு மெயின் பிளேயரோ 10 ரன்னாவும் ஒரு மெயின் பிளேயர். 1-2 மேட்ச் சொதப்போம், ஆனாலும் இஸ் த ஜூனியர் மல்லிங்கா. நேற்று போட்ட யாக்கரெல்லாம் சும்மா எப்படி இருந்தது தெரியுமா? பட்டையை கிளப்பினான்டா. டிம் டேவிட் வந்தோன்னு டப்புன்னு 6 அடிச்சுட்டான். ஒரு பயம் வந்துருச்சு. ஒரு 6 தானடா, 2 தானடா அப்படின்னு. அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திலக் வர்மா அடி, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ். ஆர்சிபி ஒரு கேவலமான ஒரு டீம் கிட்ட தான் அவன்லாம் அடிப்பான். டேய் அது ஆர்சிபிடா, இது சென்னைடா. இங்கெல்லாம் நீ அடிப்பியாடா? வெளியில போங்கடா யோக்கிய ரஸ்கல்களா. என் தலைவன் வைகை போய் சொல், வெளியே போங்கடா யோக்கிய ரஸ்கல்களா. அப்ரண்டிஸுங்களா பொழந்து கட்டிடுவேன் மும்பை. 10 ரன்னா 4 விக்கெட்டு.
முஸ்தபிசுர் ரஹ்மானை கொஞ்சம் ரொம்ப கீச்சிட்டாங்க நேற்று. ஷர்துலையும் கீச்சாச்சு, ரவீந்திர ஜடேஜாவும் கீச்சாச்சு, எல்லாரும் கீச்சாச்சு. 10 ரன்னா தான். தேஷ்பாண்டே ஒரு விக்கெட் எடுத்துட்டு சூத்து மாதிரி ஆடுவான், பூல அடிப்பாய. எனக்கு அவனுக்கு சிஎஸ்கே எனக்கு பிடிக்காத பிளேயர் அவன் தான். சீனு. ஸோ நேற்று ஒரு அற்புதமான மேட்ச்சு. நேற்று ரோஹித் சர்மானோட எஃபர்ட். மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. ரோஹித் சர்மா நேற்று செஞ்சுரி போட்டுருங்க. அடுத்த வருஷமாவது என் தலைவனை கேப்டனாக போடுங்க. தலைவன் ரோஹித் சர்மா சொல்லணும், இந்த மாதிரி ஹார்திக் பாண்டியா இல்லை இவன் நான் கேப்டனா எப்படி தலை நியமனம் பண்ணாரு, ருத்ராஜை கேப்டனா கொடுங்கன்னு டீமோட ஓனர் கிட்ட முன்னாள் டீம் கேப்டன் சொல்லியிருக்கான். அந்த மாதிரி ரோஹித் சர்மா சொல்லணும் இவன் கேப்டனா இருக்கணும் அவனை. ஏன்னா அவன் தான் 5 கப்பு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு தலைவர் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ். ஸோ அவர் சொல்லணும், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டு போட்டுக்கினே இருக்கிறீங்க, ஏன் கப்பு ஜெயிச்சிங்களா? தயவு செய்து அந்த குங்ஃபு பாண்டியாவை தூக்கிட்டு ஹர்திகா பாண்டியாவை தூக்கிட்டு இவனை போட்டுருங்க. ஹர்திக் பாண்டியா நல்ல பிளேயர், நல்ல தரமான மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்ஸு பேர் வாங்கி ரொம்ப கெட்ட பேர் ஆயிடுச்சு இந்தியாவில். பாண்டியா அவங்க மேலே நான் மிகுந்த மரியாதை வச்சுருக்கேன். தயவு செய்து இந்தியாவுக்கு நல்லா நாட்டுக்காக நல்லா விளையாடுங்க. பாகிஸ்தான் மேட்ச்சில் எப்படி 2 6 வச்சிங்க, அந்த மாதிரி நாட்டுக்கு ஆஸ்திரேலியா கிட்ட அப்படின்னு பொழந்து கட்டி அடிங்க. வாங்க, நேற்று தரமான மேட்ச்சு. நேற்று தலையோட ஃபயர் ஒர்க்ஸ் தான்.